டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. அதிமுக நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியாக சந்தித்ததால் பரபரப்பு. தனது வீட்டில் தொண்டர்கள் கூடுவது வழக்கமான நிகழ்வுதான் என பேட்டி. அரசு பள்ளி தொடங்கி ஓடும் ரயில் வரை தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செங்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே கடும் மோதல். கூட்டத்திலிருந்து மாமன்ற தலைவர் அவசரமாக வெளியேறியதால் பரபரப்பு. கரூர் அருகே அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்திய 4 பேர் கைது. சேவல்கள், கத்தி போன்றவற்றை பறிமுதல் செய்து போலீஸ் நடவடிக்கை. பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தில் இந்திய பிரதமர் மோடியுடன் கூகுள் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சந்திப்பு. இந்தியாவில் டிஜிட்டல் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து விவாதித்ததாக தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசு பள்ளி முதல் ஓடும் ரயில் வரை தமிழகத்தில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை என்றும், சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி திமுக அரசு வீழ்ந்து அதிமுகவின் நல்லாட்சி அமைவதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை வலியுறுத்தும் வகையில் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தனது பெயருடன் சே எஸ் டு விமன் சேஃப்டி அண்ட் ஏஐஏடிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக மற்றும் நடிகர் விஜய் கட்சியுடனான தேர்தல் கூட்டணி பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தங்கள் கட்சி 20 வருட அனுபவம் கொண்டது என்றும் அப்போது குறிப்பிட்டார். தேமுதிக கொடி அறிமுகம் செய்யப்பட்டதன் வெள்ளி விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே தங்கள் கட்சிக்கான ராஜ்யசபா பதவி கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதாக கூறினார். ராஜ்யசபா தேர்வுக்கான நாள் வரும்போது தேமுதிக சார்பாக யார் டெல்லிக்கு செல்வார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றார். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் கருத்துக்களை கூற விரும்பவில்லை என கூறிய அவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக இருக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு கூட்டம் தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்தது பற்றிய செய்தியை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனது வீட்டில் தொண்டர்களுடன் ஆலோசனை ஏதும் நடைபெறவில்லை என கூறினார். நாள்தோறும் தன்னை சந்திப்பதற்கு தனது வீட்டில் தொண்டர்கள் கூடுவது வழக்கமானதுதான் என்றும், அவர்களுடன் ஆலோசனை ஏதும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பிதழ் வழங்கவே நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வந்ததாக குறிப்பிட்ட செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா குறித்து தான் பேசியது அத்தோடு முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான விழாவில் கட்சியின் முன்னோடிகளான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படங்கள் இடம்பெறாதது குறித்து செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருந்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமாஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை என்றும், ஒரு கட்சியில் ஏற்படும் திருத்தங்களை மாற்றங்களை பதிவு செய்வது மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் பணி என்றும் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசியல் கட்சிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தொடர்பாக அதை விசாரிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகம், அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை அழைத்து விளக்கம் கேட்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்டது என்றும், இதற்கு எடப்பாடி பழனிசாமி உரிமை கொண்டாட முடியாது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2015ஆம் ஆண்டு தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் ஜெயலலிதா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான அறிக்கையை வாங்கியது பற்றி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் அந்த பெருமை அவருக்கே உண்டு என்றும்,
அதனை சொந்தம் கொண்டாட வேறு யாருக்கும் தகுதியில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக கூறி அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் பாராட்டு விழா நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உள்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களை விசாரிக்கும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என குறிப்பிட்டு, உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மூலம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது நிரூபணமாகிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கத்திகள் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. சின்னதாராபுரம் அருகே உள்ள காட்டுப்பாளையம் என்ற பகுதியில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அங்கு சேவல் சண்டை நடத்திய பிரதீப், தேவராஜ், மோகன், பொன்னுசாமி ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட சேவல்கள், கத்திகள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பௌர்ணமி தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பௌர்ணமி நாளில் கடற்கரையில் இரவு தங்கி விளக்கேற்றி வழிபாடு நடத்துவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தைப்பூசத்தையொட்டி வெளியூர்களில் இருந்து பாத யாத்திரையாக வருகை தந்த பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் சுவாமியை வழிபட்டனர். தென்காசியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிடம் மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு பகுதியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நியாய விலை கடைக்கு 13 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. இப்புதிய கட்டிடத்தை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் திறந்து வைத்தனர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை வழங்கும் பணியையும் தொடங்கி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தங்களுக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கக் கோரி 17வது நாளாக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி கழுவமுள்ளி ஆற்றங்கரை பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவின் கீழ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஏற்க மறுத்திருக்கும் அச்சமூகத்தினர் பழங்குடியினர் என குறிப்பிட்டு தங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களது குழந்தைகளை தொடர்ந்து 17வது நாளாக பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியினர் சான்றிதழை தங்களுக்கு உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை தலைநகர் பாரிஸுக்குள் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை நேரில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சுந்தர் பிச்சை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு மகிழ்ச்சிகரமானது என்றும் இந்தியாவிற்கு AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டுவரக்கூடிய வியத்தகு வாய்ப்புகள் மற்றும் கூகுள் இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தில் நெருக்கமாக இணைந்து பங்களிக்கக்கூடிய வழிகள் குறித்தும் பிரதமருடன் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். 3 நாள் பயணமாக பிரான்சுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அனைவருக்குமான தொழில்நுட்பம் என்பதே இந்தியாவின் தேசிய AI திட்டத்திற்கான குறிக்கோள் என்றும் அடுத்த AI மாநாட்டை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தெரிவித்தார். செங்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டை நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவி ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சி நிரல் புத்தகத்தில் நகரமன்ற தலைவி திருத்தங்கள் செய்து சட்டவிரோதமாக செயல்படுவதாக கூறி அதிமுக உறுப்பினர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்களும் எதிர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகராட்சி கூட்டம் தெருச்சண்டையை நினைவூட்டுவது போல் அமைந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த நகர்மன்ற தலைவி கூட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு வெளியே சென்றார்.
அப்போது அதிமுக உறுப்பினர்கள் அவரை கடுமையான வார்த்தைகளால் பேசியதால் பதிலுக்கு அவரும் கடுமையான வார்த்தைகளால் வசைபாடி விட்டு வெளியேறினார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.